மீண்டும் பழைய மாரியே எங்கள் தலைவரை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வன்முறை அரசியல் இல்லாமல் ஒரு பொதுவான அரசியல் அவர்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்து தான் இந்த இயக்கத்துக்கு உள்ளே வந்தோம். திரும்ப அதே அரசியலை எதிர்பார்க்குறோம். வெற்றி நமதே. இன்னைக்கு என்னெல்லாம் பேசுவாருன்னு ஏதாவது நீங்க எதிர்பார்த்திருக்கலாம்ல? 2026 தேர்தலை பற்றி எல்லாரையும் கலந்து ஆலோசித்து ஒரு வெற்றிக்கான ஒரு முடிவாக இருக்கணும். இதை பற்றி பேசுவாருன்னு நினைக்கிறோம். முழுக்க முழுக்க இது வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டியிருக்காரு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தேர்தலாக தான் இருக்குமோ வச்சு பழைய எந்த வன்மத்தை பற்றி பேசுகிறதுக்கோ யாரை பற்றி குறை சொல்கிறதுக்கோ இருக்காதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லையுமே இப்போ லாஸ்ட் நடந்த சம்பவங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணி இல்லை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தினாங்க. தளபதி உங்களுக்கான ஏற்பாடுகள் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? தளபதியுடைய தனிப்பட்ட எந்த மீட்டிங்லேயும் எந்த குறைபாடு இருந்ததில்லை. நீங்கள் லாஸ்ட் 2 பொதுக்குழு பார்த்துருப்பீங்க, எங்கள் பதவியேற்பு பார்த்துருப்பீங்க. அதில் எந்த குறைபாடும் இல்லை. அரசு ஏற்படுத்தின விழாவில் மட்டும்தான் குறைபாடு வந்திருக்காச்சு. தளபதி எங்களுக்கு எந்த குறைபாடும் இது வரைக்கும் எந்த இல்லை. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் உள்ளே போனால் இருக்கும். வெளியில் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு இந்த முறை தொண்டரணி அமைச்சிருக்கோம். பாதுகாப்புலாம் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்காண்டி தான் நாங்கள் திரும்பவும் குழந்தையும் பெண்களும் வரணுன்றதுக்காண்டி தான் நான் என்னோட குழந்தைய கொண்டு வந்திருக்கேன். அதான் நான் அடுத்த கேள்வி அதுதான் நான் வச்சுக்கிட்டேன். குழந்தைங்க பெரியவங்கலாம் பாதுகாப்பு இல்லைன்னு திணிச்சு உங்களுக்கு மத்தியில் நாங்கள் திரும்ப பாதுகாப்போடு தான் வந்து எங்கள் தலைவனை பார்த்துட்டு போகிறோன்றது தான் எங்களோட குறிக்கோள். அதுக்காண்டி தான் நாங்கள் திரும்ப குழந்தைகளோட பெண்களோடு வந்திருக்கோம்.